வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். ஸோ நம்ம நிறைய விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் பற்றி பார்த்துருப்போம். அதில் நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபர்டிலிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. எஸ்பெஷலி there are lots of studies that says பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க விமனுக்கு அந்த விட்டமின் டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குன்னும், அந்த விட்டமின் டியை நம்மளை சப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபர்டிலிட்டி சான்சஸ் அண்ட் ப்ரெக்னன்சி சான்சஸ் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு விட்டமின் டிங்கிறது மென்னுக்கும் சரி விமனுக்கும் சரி ஒரு ஃபர்டிலிட்டிலேருந்து ப்ரெக்னன்சி நல்லா டெவலப் ஆகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விட்டமின் டி நம்மளுக்கு ஒரு ஓவிலேஷன் சைக்கிள்லேருந்து இம்ப்ளான்டேஷன் பேபிக்கு ஆறுது வரைக்கும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மென்னுக்கு அந்த ஒரு செமன் குவாலிட்டி டு ஸ்பாம் மொட்டிலிட்டி இது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு விட்டமின் டி ரொம்ப தேவைப்படுது. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் என்னெல்லாம் ஆகும்னா நம்மளுக்கு ஒரு ப்ரெக்னென்சி சமயத்தில் ஒரு பேபியோட வெயிட் குறைவாக இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு ப்ரீடம் பர்த் ஆகிறதுக்கோ நிறையவே சான்ஸ் இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிபி இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் பண்ணும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னென்சியாக அது மாறுறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த விட்டமின் டியை நம்ம எப்படி சப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் சோர்ஸ் இருக்குது அண்ட் நம்மளுக்கு ஒரு மெடிகேஷன் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸும் நம்மளுக்கு இருக்குது. நேச்சுரல் சோர்ஸ்னால் சன்லைட் தாங்க நம்மளோட நேச்சுரல் சோர்ஸ் விட்டமின் டி. நம்மளுக்கு ஒரு மேக்ஸிமம் சன்லைட் எக்ஸ்போஜர் எப்போனா அது ஒரு மார்னிங் ஹவர் ஆஃப் சன்லைட்டில் வரும். அரவுண்ட் அந்த ஒரு 11 AM சன்லைட் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு எக்ஸ்போஜர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல சன்லைட் எக்ஸ்போஜர் நம்மளுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும். இல்லை நீங்கள் வெளியில் போய் அந்த வெயிலில் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு விண்டோ பக்கத்துலேயோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்போஜர் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு அந்த ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கிது. சில ஃபுட்ஸ் சாப்பிடும்பொழுதும் நம்மளோட விட்டமின் டியோட சிந்தசிஸ் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். லைக் சில ஃபிஷ், சில சால்மன்ஸ் அண்ட் தென் மஷ்ரூம்ஸ், அப்புறம் எக் யோக் இதெல்லாம் சாப்பிடும்பொழுதும் நம்மளுக்கு அது ஒரு பெட்டரான ஒரு சிந்தசிஸ் நம்மளுக்கு அது கிடைக்குது. இல்லைனா பெஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஒரு விட்டமின் டி சப்ளிமெண்டேஷனுங்கிறது அந்த வீக்லி 1 டோஸ் அப்புறமா மெயின்டெனன்ஸ் டோஸ் அதெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்பொழுது எடுக்கும்பொழுதும் நம்மளுக்கு விட்டமின் டி நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போல்லாம் நம்ம ஒரு ப்ரெக்னென்சிலையுமே கூட எவ்ரிடே விட்டமின் டி நம்மளுக்கு அந்த ஒரு கால்சியம் டேப்லெட்டோடு சேர்த்து விட்டமின் டி சப்ளிமெண்டேஷனும் சேர்த்து எடுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரெக்னென்சியும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக ஃபர்டிலிட்டி ப்ளஸ் ப்ரெக்னென்சி ரெண்டுத்துக்கும் ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால அது நம்ம கரெக்டான லெவலில் நம்ம பாடியில் மெயின்டைன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்.